Hey Chingus, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது The Centimeter of Loveல எபிசோட் நம்பர் 20 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஸ்கூல்ல வந்து பேசியிருப்பாங்க. இப்போ ஹீரோயினோட மாமியாரும் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா, எனக்கு காலேஜ்ல அசைன்மெண்ட் இருக்கு, அதுக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு ஹீரோயினும் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஷாப்போ கூட்டிட்டு போயிட்டு அவங்க மாமியாருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போட்டோஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அதை பார்க்கும்போது ஹீரோவோட அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. ஹீரோயின் தன்னோட பையனுக்கு கரெக்டான ஆளுதான் அப்படின்னு இப்பதான் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு சோகமா இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போற விஷயமே அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் விசாரிக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மாவும் நீ எதுக்கும் கவலைப்படாத, அப்பா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா திருந்திக்கிட்டு இருக்காங்க, ஜென்லியே இப்பதான் ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க, அதனால நீ எதுக்குமே கவலைப்படாதன்னு. ஹீரோயினும் பரவாயில்லமா, ஆனா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க, நான் உடனே ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு. ஹீரோயினோட அம்மாவும் ஓகே ஓகே நீ இப்ப போயிட்டு தூங்கு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு காலை கட் பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக பால்கனில வந்து வெயிட் பண்றாங்க. ஹீரோவுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நம்ம ஹீரோவை நான் ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் பிஸியா இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. நம்ம ஹீரோயினை வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியா ஹீரோ வந்து சேர்ந்துடுறாங்க. ஹீரோயினும் மனசுல இருக்க எல்லாத்தையுமே சொல்றாங்களா. நம்ம ஹீரோ சொல்றாங்க நீ எதுக்குமே கவலைப்படாத, உன்னோட அப்பா அந்த ஸ்கூலுக்கு போகக்கூடிய விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், கண்டிப்பா ஜென்லியே மாத்துவாரு அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு. ஹீரோயினும் அப்படி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா நல்லாதான் இருக்கும்னு சொல்றாங்க. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலேஜ்ல டான்ஸ் பிராக்டிஸ் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ரெண்டு பேர் கூட ஆடிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோட அம்மாவுக்கு ஹீரோட அப்பா கூட எப்பவும் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த பொண்ணுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் பேர் இருக்காது. அப்போ நம்ம ஹீரோட அப்பா நேரா வந்து ஹீரோயினோட அம்மா கிட்ட கேட்பாங்க என் கூட டான்ஸ் ஆட வரியா அப்படின்னு. ஆனா அந்த பொண்ணு வந்து அவங்க கூட தான் கேட்க வருவாங்கன்னு நினைச்சு கையை கொடுப்பாங்க, அதுக்குள்ளாடி அவங்க பல்ப் வாங்கிடுவாங்க. ஹீரோட அம்மாவும் இல்ல இல்ல நானும் உன் கூட ஆட மாட்டேப்பா, உனக்கு இப்ப பேர் இல்ல தானே, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடலாம் அப்படின்னு அந்த பொண்ணை கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க. அப்ப நடுவுல ஹீரோயினோட அப்பா வந்துட்டு இல்ல இல்ல ஒரு ஆணும் பெண்ணும் மட்டும்தான் இதை ஆடணும், ரெண்டு பொண்ணுங்களெல்லாம் ஆட முடியாது, ஏன்னா நீங்க ரெண்டு பேருமே ஹீல்ஸ் போட்டிருப்பீங்க, கண்டிப்பா உங்களால ஆட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோட அம்மா கேக்குறதாவே இல்ல, நாங்க ரெண்டு பேரும் தான் ஆடுவோம் அப்படின்னு ரெண்டு பேருமா சேர்ந்து ஆட போயிருக்காங்களா. அப்படி ஆடிட்டு இருக்கத ஹீரோயினோட அப்பா வளைச்சு வளைச்சு போட்டோஸ் வேற எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆடிட்டு இருக்கும் போது ஹீரோட அம்மாவுக்கு ஹீல்ஸ் நிஜமாவே வலிக்கிறோம், அவங்களோட கால்ல சுளுக்கு ஏற்பட்டுடும், அதனால நான் உன்னை கூட்டிட்டு போறேன், நான் ஒரு டாக்டர் தானே, நானே உன்னை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோட அப்பா ஹீரோட அம்மாவும் வீடு வரைக்கும் கொண்டு வந்து விடுறாங்க. நான் உள்ள கொண்டு போய் உன்னை விட்டுட்டு போறேன்னு சொன்னா ஹீரோட அம்மாவும் முடியாது முடியாது நானே உள்ள போய்க்கிறேன், நீ ஒன்னும் என்னோட வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பாவும் ப்ளீஸ் என்ன உள்ள விடு, நான் உனக்கு சமைச்சு மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன், இந்த காலை வச்சுட்டு எப்படி நீ நின்று சமைப்ப அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோட அம்மாவும் சமைச்சு மட்டும் கொடுத்துட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னு வீட்டுக்குள்ள விடுறாங்க. ஹீரோட அப்பா சமைச்சு காபி போட்டு கொடுத்து எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மாவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உட்கார்றாங்க. கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லாவே இல்லைன்னு சொல்றாங்களா. ஹீரோட அப்பாவும் நிஜமாவே நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இரு உனக்காக இனியும் நிறைய நான் வச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஹீரோட அம்மாவும் போதும் நீ எல்லாத்தையும் வச்சு முடிச்சிட்டல, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுடுறாங்க. ஹீரோட அப்பாவும் சரி ஓகே நான் உன்னை இனி டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் ஹீரோட அம்மா வந்துட்டு ஹீரோட அப்பா சமைச்சு கொடுத்த எல்லாத்தையுமே சாப்பிடுறாங்க. ஏன்னா அவங்க நிஜமாவே ஹீரோட அப்பாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. இந்த 30 வருஷமே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் போயிருக்கும். ஏன்னா அவங்க இப்பவுமே ஹீரோட அப்பாவை லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனா தன்னை சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயினோட தம்பி ஜென்லி இருக்கானே இப்பதான் கொஞ்சமா உழைச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கான். லீபிய நினைச்சு அழுதுகிட்டே இருக்கானா. அப்போ கார்ல ஒரு பைக்ல ஒரு ஆள் ஆக்சிடென்ட் பண்ணி போட்டு போயிடுவாங்க. இவன் வெளியில போய் பார்த்துட்டு இவர் யாரு இப்படி அன்கான்சியஸா விழுந்து கிடக்குறாரு அப்படின்னு பார்த்துட்டு இதுக்கும் நமக்கு தான் எந்த சம்பந்தமும் கிடையாது, நம்ம கார்ல போயிடலாம் அப்படின்னு போவான். ஆனா அவனால போக முடியாது. திருப்பி வந்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி யாராவது ஆள் சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் அந்த ஆள் மேல கலத்தி போட்டுட்டு குளிர்ல நடுங்கிட்டு இருப்பான். முதல்ல ஜென்லி மனிதாபிமானத்தை இப்பதான் காமிச்சிருக்கவே செய்வான். அப்படியே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தாச்சு, நீங்க தான் அவங்களோட ரிலேட்டிவான்னு கேக்குறதுக்கு ஜென்லியும் இல்ல இல்ல நான் அந்த வழியா போயிட்டு இருந்தேன், அவங்களோட ரிலேட்டிவ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு கால் பண்ணும்போது இடிச்சு கீழே விழுந்தாங்கல்ல அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு ஜென்லிய பிடிச்சு நீதானே எல்லாத்துக்கும் காரணம், நீதானே எங்களோட அப்பாவை இடிச்சு போட்டது அப்படின்ற மாதிரி பழிய தூக்கி ஜென்லி மேல போட்டுருவாங்க. ஜென்லியும் நான் எதுவும் பண்ணல, நிஜமாவே நான் இடிக்கல, நான் ஹெல்ப் பண்ண
பண்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா யாருமே கேக்குறதுக்கு ரெடியா இல்ல. அப்ப அங்க போற நர்ஸ் வந்துட்டு ஜென்லியோட போன் கீழே கிடக்கிறத பார்த்து ஜென்லியோட பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதனால ஜென்லியோட அப்பாவும் அம்மாவும் வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவுக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சு ஹீரோ வராங்க. அடிப்பட்டவங்களோட சொந்தக்காரங்க கிட்ட எவ்வளவோ பேச ட்ரை பண்றாங்க, நான் ஹெல்ப் தான் பண்ணேன் அப்படின்னு. ஆனா அவங்க யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. ஹீரோயினோட அம்மா அப்பாவும் வந்தாச்சு, இப்போ ஹீரோவும் வந்தாச்சு. இவங்க முன்னாடியுமே ஜென்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே ஜென்லியை நம்புறதா இல்ல. ஜென்லி கேக்குறாங்க, அப்பா நீங்க கூட என்ன நம்ப மாட்டீங்களா? நான் நிஜமாவே அந்த அளவு கெட்ட பையனா? நான் ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, நீ என்னைக்கு யாருக்கு ஹெல்ப் பண்ணிருக்க? உனக்கு சுயநலம் இல்லாம உனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கல அப்படின்னா நீ யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்ட, அதனால நான் உன்னை நம்பவே மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டோடனே ஜென்லிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். ஆக்சிடென்ட் ஆனவங்க வந்துட்டு இப்ப சரியாயிட்டாங்களா? அதனால ஆக்சிடென்ட் ஆன ஃபேமிலியில உள்ளவங்களும் யாருமே எதுவுமே சொல்லல. ஜென்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில போகும்போது என் அப்பாவே என்ன நம்பலன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஹீரோவோட வீட்டை காமிக்கிறாங்க. ஹீரோட வீட்டு காலிங் பெல் அடிக்குது. அவங்க அம்மாவும் போயிட்டு கதவு திறந்தா அவங்க அப்பா தான் வந்திருப்பாங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா ஹீரோட அப்பா சொல்றாங்க, உனக்கு சமைச்சு கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன், உன்னால இப்ப கூட சமைக்க முடியாதுல அப்படின்னு. ஹீரோட அம்மாவும் வேற வழி இல்லாம உள்ள விடுறாங்க. ஹீரோயினும் வந்துடுறாங்க. ஹீரோ அவங்க மாமனார் மாமியாரை எப்படியாவது சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பிட்டெல்லாம் போட்டு போட்டு வைக்கிறாங்க. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆன மாதிரி இப்போ வரைக்குமே தெரியல. இங்க கட் பண்ணா ஹீரோட அம்மாவுக்கு எல்லாமே சரியாகி அவங்க மறுபடியும் டான்ஸ் கிளாஸ்க்கு போறாங்க. அப்ப யார் கூட ஆடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அப்பா போயிட்டு சொல்றாங்க, நீ ஒண்ணு இந்த பொண்ணு கூட ஆட வேண்டாம், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு ஹீரோவோட அப்பா இருக்காங்க, அவர் யார் கூடயுமே ஆடல தெரியுமா, அதனால நீ அவரு கூட ஆடு அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்றாங்க. வேற வழி இல்லாம ஹீரோவோட அம்மாவும் ஹீரோவோட அப்பாவை பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்குமே அவங்கள பிடிச்சிருக்கும். சோ இப்ப மெதுவா ஹீரோவோட அப்பா போறாங்க. ஹீரோவோட அம்மா கையை கொடுக்கறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே தனக்குள்ள இருக்கும்ல அந்த லவ் வந்து அப்படியே மலர ஆரம்பிக்குது. இத ஹீரோயினோட அப்பா வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கவே செம காமெடியா இருக்கு. ஆனா ஒரு விஷயம், ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் இந்த அளவு நல்லா டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அவ்வளோ அழகா இந்த வயசுலயே சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஆடி இருப்பாங்க. டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோவோட அப்பா சொல்றாங்க, நீ ஒரு பொண்ணு கூட என்ன தப்பா நினைச்சல, அந்த பொண்ணு அமெரிக்கால இருந்து திரும்ப வரா, அவ உன்னை மீட் பண்ண வருவா அப்படின்னு. ஹீரோட அம்மா இந்த நேம கேட்டோடனே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோட அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோயினோட அப்பாவும் அப்படி என்னதான் பண்ணி தொலைச்சிங்க அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் காமிக்கிறாங்க. ஹீரோட அப்பா பாவம் போல நின்னுட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா அடுத்த நாள் சொன்ன மாதிரியே ஹீரோட அப்பா ஹீரோட அம்மாவோட வீட்டுக்கு அந்த பொண்ணு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோட அம்மா ஃபர்ஸ்ட் உள்ள விட மாட்டேன்னு சொல்றாங்களா, ஆனா ப்ளீஸ் தயவு செஞ்சு கேளு கேளு அப்படின்னு சொன்னதுனால உள்ள அலோவ் பண்றாங்க. அந்த பொண்ணு சொல்றாங்க, 31 வருஷத்துக்கு முன்னாடி நான் இவரோட ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருந்தேன். என்னோட அம்மா அப்பா எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. எனக்கு இருந்தது என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான். ஆனா அவரு ஃபாரின்ல இருந்தாரு. சோ எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல. நான் சூசைட் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல இவருதான் என் பக்கத்துல உட்கார்ந்து எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. எப்பவுமே என்ன பாசமா பாத்துக்கிட்டாரு. அதனால இவரை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவரு கூடவே இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அதனாலதான் அன்னைக்கு உங்களோட வீட்டுக்கு வந்திருக்கும் போது இவரு பக்கத்துல வந்து படுத்துட்டு அதை பார்த்துட்டு நீங்க இவரு கூட இருந்து பிரிஞ்சு போயிடுவீங்கன்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி நீங்க இவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டீங்க. ஆனா நிஜமாவே சொல்றேன், அதுக்கப்புறமா இவர் என்ன பார்க்க கூட செய்யல. என்னோட ஹஸ்பண்டும் திரும்பி வந்துட்டாங்க. அவங்க கூட நான் சந்தோஷமா ஃபாரின் போயிட்டேன். ஆனா இவரு ஃபுல்லாவே உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அன்னைக்கு நான் பண்ணின தப்பு தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு ஹீரோட அம்மா சொல்றாங்க. அது எப்படி உன்னோட தப்பா இருக்க முடியும்? நீ கன்சீவா இருக்க அப்படின்ற ரிப்போர்ட்டை எனக்கு காமிச்சல, என்னோட ஹஸ்பண்ட்னால தானே நீ கன்சீவ் ஆன அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, இல்ல அது உண்மையான நியூஸே கிடையாது, அது பொய்யான நியூஸ். ஆக்சுவலி என்னோட தங்கச்சி தான் கன்சீவா இருந்தா, அதுல நான் என்னோட நேம மாத்தி போட்டு உங்ககிட்ட காமிச்சிருந்தேன்னு. இதை கேட்டோடனே ஹீரோட அம்மாவுக்கு ஷாக் ஆகுது. என்ன சொல்ற, பொய்யா, நீ பொய் சொன்னியா அப்படின்னு கேட்கவும் ஹீரோட அப்பா சொல்றாங்க, ஆமா இதை பத்தி எனக்குமே தெரியாது முதல்ல. ரெண்டாவது தான் எனக்கு தெரியும் இவன் உன்கிட்ட வந்துட்டு அவ கன்சீவ் ஆயிருக்கான்னு பொய் சொல்லியிருக்கான்னு. ஆனா அதை பத்தி நான் உன்கிட்ட பேச வரதுக்குள்ளாடி நீ டிவோர்ஸ் வாங்கிட்ட, நான் சொல்ற எதையுமே கேட்காம போயிட்ட, அதனாலதான் என்னால எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னு. உடனே ஹீரோட அம்மாவுக்கு ரொம்ப அழுக வந்துடுது. அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க. 30 வருஷம் என்னோட லைஃப் நான் தொலைச்சிட்டேனே, ஒரு தப்பான விஷயத்த உண்மை அப்படின்னு நம்பிட்டு 30 வருஷமா நான் என் ஹஸ்பண்ட பிரிஞ்சு இருந்திருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன். என் பையனுக்கு அவனோட அப்பாவோட பாசம் கிடைக்க விடாம பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு ரொம்ப கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சாரி என்ன மன்னிச்சிடு அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோயினோட அம்மா கேக்குறாங்க, நீ சாரி சொல்றியே, நான் ஒன்னு மன்னிச்சிட்டேனே வச்சுக்கோயே, என்னோட 30 வருஷத்தை உன்னால என்னால திருப்பி கொடுக்க முடியுமா? 30
வருஷம் 30 வருஷம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா ஹீரோட அம்மா அவங்களோட ரூமை லாக் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி போட்டோஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த போட்டோஸ் எல்லாத்துலயுமே ஹீரோட அப்பாவோட பேச கிழிச்சு வச்சிருப்பாங்க. அதை எடுத்து பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால 30 வருஷம் ரெண்டு பேருமே பிரிஞ்சு இருந்திருக்காங்க. சோ ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோட அப்பாவும் நீ இப்ப உள்ள தனியா இருக்கணும்னு ஆசைப்படுவேன்னு எனக்கு தெரியும், அதனால உள்ள தனியா இரு, ஆனா நான் வீட்டையே கிளம்பல, வெளியிலே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், அழுத முடிச்சுட்டு வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட தம்பிய கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. ஹீரோயினோட தம்பி உனக்கு இப்ப என்ன வேணும், என் அக்காக்கே என்ன பத்தின கவலை இல்ல, அத்தான் அப்படின்னு நினைச்சிட்டியா, அவங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோவும் அதை பத்தி எல்லாம் அப்புறமா பேசலாம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன். அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல நீ அந்த ஆளோட உயிரை காப்பாத்த தான் ட்ரை பண்ண அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். யார் வேணாலும் உன்னை நம்பாம இருக்கலாம், ஆனா நான் உன்னை நம்புறேன். இது வரைக்கும் உன்னோட பேசல எனக்கு உண்மை அப்படின்றது தெரிஞ்சதே கிடையாது, ஆனா அன்னைக்கு நீ சொன்னது எல்லாமே உண்மை, அதனால நான் உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன், அந்த வேலையை நீ செய்யறியான்னு. ஜென்லியும் நான் எதுக்காக நீ சொல்ற வேலையை செய்யணும், என்னால செய்ய முடியாதுன்னு சொல்றாங்களா. ஹீரோ உனக்கு வேற வழி கிடையாது, வேற வேலையே உனக்கு இல்ல, உன்னால டாக்ஸி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால நீ அந்த வேலையில ஜாயின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஜென்லிக்கு வேற வழி கிடையாது, அந்த வேலையில ஜாயின் பண்ண தான் ட்ரை பண்றாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோட அம்மா கதவை திறந்துட்டு வெளியில வந்துடுறாங்க. சோஃபால ஹீரோட அப்பா படுத்துட்டு இருப்பாங்களா, பக்கத்துலயே உட்கார்ந்து தலையை கோரி விட்டு இப்பதான் ரொமான்ஸே பண்றாங்க. ஹீரோட அம்மா முழிச்சிட்டாங்க. உடனே ஹீரோட அம்மாவை பக்கத்துல உட்கார வச்சுட்டு என்னாச்சும் உனக்கு, நீ இப்போ ரிலாக்ஸ் ஆயிட்டே அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோட அம்மாவும் 30 வருஷமா தான் பண்ண தப்பு எல்லாத்தையுமே சொல்றாங்க. நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணி இருந்திருக்கவே கூடாது, நான் ஒரு நிமிஷமா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் கொடுக்கணும், எல்லாமே என்னோட தப்பு தான், என் பையன் கிட்ட இருந்து உன்னை பிரிச்சுட்டேன், அவனுக்கு அப்பா பாசத்தையும் நான் கொடுக்கல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பாவும் எதை பத்தியுமே கவலைப்படாத, 30 வருஷம் போனா என்ன, அந்த 30 வருஷத்துக்கும் சேர்த்து 60 வயசு வரைக்கும் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சிட்டு நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கு டேட்டிங் போலாமான்னு கேக்குறாங்க. ஹீரோட அம்மாவும் ஓகே சொல்றாங்க. அப்படியே இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஜென்லிய எங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்கன்னா ஆம்புலன்ஸ்க்கு. நீ ஆம்புலன்ஸ்ல டிரைவ் பண்ணு, உனக்கு டிரைவிங் மட்டும் தானே தெரியும், அதனால அதை நீ பண்ணு, இதுல நீ ஓட்டுன அப்படின்னா நிறைய பேரோட உயிரை காப்பாத்தலான்னு. ஜென்லியும் வேற வழி இல்லாம ஓகே அப்படின்னு சம்மதிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயினும் வீட்டுக்கு போறதுக்கு அப்புறமா ஹீரோவோட அம்மா மெதுவா ஹீரோயின் கிட்டயும் ஹீரோ கிட்டயும், ஆமா நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க டேட்டிங் எல்லாம் எப்படி போவீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு தான் அம்மா டேட்டிங் போக போறாங்க அப்படின்னு, அதனால டேட்டிங்கோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா இருங்க நீங்க கிளம்புங்க, நான் டிஸ்வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் வீட்டை விட்டு வெளியில துரத்தி விட்டுடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு டேட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வெளியில போயிட்டு வெயிட் பண்றாங்க. ஹீரோட அப்பா வந்துட்டு இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோட அம்மாவும் எனக்கு தெரியும், நம்ம டேட்டிங் பண்றதுக்கு எனக்கு ரூல்ஸ் எல்லாமே தெரியும், நம்ம ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோட அப்பா சொல்றாங்க, டேட்டிங்க்கு வயசெல்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்றத நம்ம ரெண்டு பேரும் தான் நிரூபிக்க போறோம், வா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கேம் விளையாட போகலாம் அப்படின்னு. நார்மலா சின்ன பசங்க எல்லாம் டேட்டிங் போகும்போது எப்படி போவாங்களோ அதே மாதிரி ரெண்டு பேரும் கேம் விளையாடுறாங்க, கரோக்கே பாடுறாங்க, அதுக்கப்புறமா பப்புக்கு போறாங்க. இந்த பப்புக்கு போற விஷயத்துல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஹீரோ நம்ம ஹீரோயினுக்காக பாட்டு பாடி இருப்பாங்கல்ல, அதே மாதிரியே தான் இப்போ ஹீரோவோட அப்பாவுமே ஹீரோவோட அம்மாவுக்காக பாட்டு பாடுறாங்க. அப்பாவு மாதிரியே பையனும் இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஜென்லி ஆம்புலன்ஸ்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். ஆம்புலன்ஸ்ல ஸ்ட்ரக்சரை தூக்கிட்டு போறது, ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ரெஸ்ட் அப்படின்றதே கிடையாது, ஆம்புலன்ஸ் அப்படின்றது தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே தானே இருக்கணும், அதனால நிறைய கேஸ் வந்துகிட்டே இருக்குது, விடாம ஜென்லி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான். கடைசியா 3 நாள் ஆயிடுச்சா, 4வது நாள் ஆகும்போது அவனோட கோவர்க்கர்ஸ் எல்லாருமே என்ன இதுக்கே இப்படி சோர்ந்துட்டு இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. ஜென்லிக்கு தூக்கமும் கிடையாது, உடம்பெல்லாம் ரொம்ப வலியா இருக்குது. அதனால நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு நீ என்ன பண்ணி வச்சிருக்க, எனக்கு ஒண்ணு இந்த வேலை தேவை கிடையாது, இந்த வேலையில இருக்கிறதுனால எனக்கு தூக்கம் கூட இல்லாம இருக்குது, நாள இந்த வேலையை கண்டினியூ பண்ண மாட்டேன், நீ என்ன புள்ளி பண்றதுக்காக தானே இந்த வேலையில என்ன சேர்த்து விட்ட அப்படின்னு திட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப போறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாங்க, ஒரு விஷயம் சொல்றேன், அதை கேட்டதுக்கு அப்புறமா நீ இந்த வேலையை செய்யணுமா வேண்டாமா அப்படின்றத முடிவு பண்ணு, இந்த 4 நாளையில நீ 17 உயிர்களை காப்பாத்தி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஜென்லியும் 17 உயிரை நான் காப்பாத்தி இருக்கேனா, நீ என்ன சொல்ற அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. ஆனா ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. ஏன்னா ஹீரோக்கு தெரியும் ஜென்லி கண்டிப்பா இந்த வேலையை விட மாட்டான் அப்படின்னு. ஜென்லி அப்படியே யோசிக்கிறாங்க, 17 உயிரை நான் காப்பாத்தி இருக்கேனா அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ்ல இருந்து கால் வருது, ஒரு அவசர கேஸ் வந்திருக்கு, நீ வரியா இல்லையா அப்படின்னு. ஜென்லியும் நான் உடனே வரேன் அப்படின்னு வேலைக்கு கிளம்பி போறாங்க. ஜென்லி கடைசியா ஒரு நல்ல வேலையை கண்டுபிடிச்சு
கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஏத்த வேலையை கண்டுபிடிச்சிட்டாங்க. தூக்கம் இல்லாம இருக்கிறது, எங்க கிடைக்குதோ இடம் அங்க உட்கார்ந்து சாப்பிடுறது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஜென்லி அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு உடம்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். வீட்டுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனா வீட்டுல அவங்க அம்மா அப்பா கிடையாதா, தனியாவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையிலேயே அவங்களுக்கு ஒரு கேஸ் வந்திருக்கு. இப்ப போயிருக்க வேலை என்ன அப்படின்னா, ஒரு பையனோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். வீட்டுல வச்சு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வரணும். ஜென்லி அங்க போயிருக்கும் போது அந்த பையன் கேம் விளையாடிக்கிட்டே இருக்கான். அவங்க அப்பா உயிருக்கு அவன் முன்னாடிதான் போராடிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் நடந்துட்டு இருக்கு. அவங்க அம்மாவும் டே அப்பாவை பாருடான்னு சொன்னா, அப்பா காப்பாத்தப்பட்டுருவாங்கம்மா, என்ன விளையாட விடுங்க அப்படின்னு கேம் விளையாடிட்டு இருப்பான். அதை பார்க்கும் போது ஜென்லிக்கு தன்னையே பார்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஜென்லியும் இதே மாதிரி தானே இருந்திருப்பாங்க. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமாவும் ஜென்லி அந்த பையன் கிட்ட போயிட்டு, உன்னோட அப்பாவோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு, அவரை போயிட்டு நீ பார்க்கலையான்னு கேக்குறதுக்கு அவனும் அதெல்லாம் ஒண்ணு பார்க்க முடியாது, அவரு உயிர் பிழைச்சிருவாரு அப்படின்னு கேமையே விளையாடிட்டு இருக்கான். ஜென்லிக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அப்படியே அந்த பையனோட தலையில தட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப போறாங்க. அந்த நேரத்துல டாக்டர்ஸ் வந்துட்டு இறந்த டைம் இது அப்படின்னு அந்த ஆளோட இறந்த டைம் சொல்றாங்க. அதை கேட்டு அடுத்த செகண்டே அந்த பையன் மொபைல கீழே போட்டுட்டு அப்பா 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 அப்படின்னு ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிச்சிடுவான். ஜென்லியும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனோட அம்மா வந்ததுக்கு அப்புறமா ஐயோ என்னை விட்டு போயிட்டீங்களா அப்படின்னா அவங்களும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் இப்பதான் ரிக்ரெட்டே பண்றான். ஏன்னா அவங்க அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது உட்கார்ந்து கேம் விளையாடிட்டு அவங்க அப்பாவோட உயிர் போனதுக்கு அப்புறமா வந்து அழுதுகிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது ஜென்லிக்கு உயிரே போன மாதிரி இருக்கும். ஏன்னா அவனுமே அவங்க அப்பாவை இந்த அளவு இக்னோர் பண்ணிருப்பான்ல. அப்பா மட்டும் கிடையாது, ஃபேமிலியில எல்லாரையுமே இந்த அளவு தானே இக்னோர் பண்ணி வச்சிருப்பான். சோ அவனோட தப்பு எல்லாத்தையுமே இப்பதான் அவன் ரிக்ரெட்டே பண்ண ஆரம்பிக்கிறான். நல்ல வேளை அவங்க அப்பாவோட உயிர் இது வரைக்குமே போகல, அதை நினைச்சு அவன் சந்தோஷப்படுறான். எங்க சீன் கட்டாது இந்த எபிசோட் முடியுது. ஒரு வழியா ஜென்லி அவங்களோட வேலை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க பண்ண தப்ப அவங்க கண்ணு முன்னாடியே வந்து நிக்குது. எங்க சீன் கட்டாது இந்த எபிசோட் முடியுது. ஜென்லி திருந்துவாங்களா? ஹீரோயினோட அப்பா திருந்திட்டாங்க, ஹீரோட அப்பா அம்மா சேர்ந்துட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்லுவாங்களா? அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. முக்கியமா நம்ம லீபி வருவாங்க. அது ஒரு பெரிய ட்விஸ்டா இருக்கும் ஜென்லிக்கு. சோ அதை மிஸ் பண்ணாம பாருங்க. Thank you friends. Take care. Bye bye.